ஒரு எழுத்தாளரின் எழுத்து என்பது அனைவரது பார்வையையும் சென்றடைய வேண்டியது அவசியம். அதற்காக அச்சு ஊடகமோ, காட்சி ஊடகமோ, வலைப்பக்கமோ, புத்தகமோ, மேடை பேச்சோ என அனைத்தையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது ஒரு எழுத்தாளரின் சுயநலத்திற்காக அல்ல, ஒரு தனி மனிதனின் எண்ணத்தில் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகும் ஒரு எழுத்தாளரின் எழுத்து. அப்படிப்பட்ட எழுத்தாளர்களின் எழுத்துக்கள் அடுத்த தலைமுறைக்காக கடத்தப்பட வேண்டும். அப்படிப்பட்ட எழுத்தாளர்களை அடையாளம் கண்டு அவர்களது தமிழ் பற்றையும் மொழிக்காக அவர்கள் ஆற்றிய பங்கையும் காட்சிப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிதான் இது. மக்கள் வணக்கம், இது சன்னலுக்கு வெளியே. இன்றைய சன்னலுக்கு வெளியே நிகழ்ச்சிக்காக எழுத்தாளர், கவிஞர், இலக்கிய வித்தகர், திரைப்பட இயக்குனர், சமூக சிந்தனையாளர் என பன்முகத்தன்மை கொண்ட ஓய்வு பெற்ற நீதியரசர் மு. புகழேந்தி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். இவர் தனது எழுத்துக்களின் வழியே பலரை ஊக்கப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் பல விருதுகளுக்கும் சொந்தக்காரர். சரி, வாருங்கள் இவரை சந்திக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் மக்கள் தொலைக்காட்சிக்கும் வணக்கம். இப்போ ஒரு எழுத்தாளராக உங்களுக்கு ஒரு அறிமுகம் அப்படிங்கிறது தேவையில்லை. நீங்கள் நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கீங்க, நிறைய நூல்கள் எழுதியிருக்கீங்க, அதெல்லாம் தாண்டி ஒரு திரைப்படமும் நீங்கள் இயக்கியிருக்கீங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது வெள்ளத்தாண்டவம் அப்படிங்கிற ஒரு நூலையும் எழுதியிருக்கீங்க. இந்த எழுத்து அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆர்வம் எங்கேருந்து தொடங்குச்சு? வெள்ளத்தாண்டவம் அப்படிங்கிறது வெள்ளத்தை மையப்படுத்தி எழுதியிருக்கீங்க, அதை எதனால் எழுதுனீங்க? அதை பற்றி சொல்லுங்கள் ஐயா. என்னுடைய எழுத்து ஆரம்பங்கிறது நான் திருச்சி நேஷனல் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தேன். அப்போ பாகிஸ்தான் இந்திய போர் நடந்துக்கிட்டுச்சு. அந்த போரை பற்றி ஒரு கவிதை எழுதி சுதேசமித்திரனுக்கு அனுப்பிச்சேன். அப்போ சுதேசமித்திரன் பத்திரிக்கை வந்துருச்சு. அது வந்த உடனே எனக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் எழுதினேன். காலேஜ் மேகசினில் போட்டாங்க, காலேஜ் அதை காம்படிஷன் வச்சாங்க, அதுலேயும் நான் ஜெயித்தேன். அதுக்கப்புறம் சென்னைக்கு வேலை கிடைச்சி வந்தேன். வேலை கிடைச்சி வந்த பிறகு கடற்கரை கவியரங்கம் பாவேந்தர் பாரதிதாஸ் ஆரம்பிச்சது. அதில் போய் கலந்துக்கிட்டேன். அதில் போய் நிறைய கவிதைகளை படிக்கிறது போகிறது வந்தேன். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு நீதித்துறைக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டு போச்சு. மயிலாடுதுறை போனேன். மயிலாடுதுறையில் ஏற்கனவே வேதநாயகம் பிள்ளை அந்த ஊரில் அவர் தான் முதல்ல பிரதாமூல்ய சரித்திர நூல் எழுதியிருக்கார். அங்கே நான் பணிபுரிஞ்சேன். அந்த ஊரில் அது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை. நாங்கள் என்னுடைய முதல் நூலை, இந்த ஊமைக்குயிலின் உழைச்சி குளங்கள் என்ற நூலை, அது வரைக்கும் எழுதின கவிதைகளை தொகுத்து ஒரு நூல் அப்பேன். அப்பொழுது உயர்நீதிமன்ற நீதிபதி நீதியரசர் மோகன் அவர் ஆங்கிலம் தமிழ் இரண்டிலையும் மாஸ்டர். அவர் வேர்ல்டு பொயட்ஸ் அசோசியேஷன் தலைவர். அவர்கிட்ட கேட்டவுடனே அவர் ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு அவர் அணிந்துரை கொடுத்து, அதுக்கப்புறம் அந்த நூல் மயிலாடுதுறையிலேயே ஒரு திருமண மண்டபத்தில் நடந்துச்சு. தெய்வத்தமிழ் மன்றம் அப்படிங்கிற ஒரு மன்றம் இருக்குது. அவங்க அந்த நூலை வெளியிட்டாங்க. நான் எழுதி கொடுத்ததும் சரி, மீதி பிரிண்ட் பண்ணதும் சரி, மீதியெல்லாம் அந்த ஃபங்க்ஷன் நடத்தது அவங்க தான் பண்ணாங்க. அவரும் அவரோட மனைவியும் அங்கே அந்த நூலை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய பத்திரிகையில் வந்துச்சு, அது ஊக்குவிச்சாங்க. அதுக்கப்புறமா என்னுடைய பணியில் இருக்கிறதால எனக்கு அதிக நேரம் செலவு பண்ண முடியல. நிறைய தாட்ஸ் வரும், விட்டுரும். அப்படியே போயிட்டு இருக்கும்பொழுது அப்போ உயர்நீதிமன்ற நீதிபதி இருந்தவங்கள சில பேர் கேட்டாங்க, எப்படி நீங்கள் டைம் எடுத்துக்கிறீங்க, உங்களால் எப்படி முடியுது கேட்டாங்க. நான் அப்போ சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன், டைமை திருடுறேன், வேறு வழி கிடையாது. ஏன்னா இது ஒரு அதாவது நீதித்துறைக்கு அப்பாற்பட்ட ஒரு பணி. இந்த பணியை செய்யும் பொழுது நான் அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய டைம் எடுத்துக்கணும். அப்போ திருதி கவிதைகள்லாம் எழுதணும்னு சொன்னேன். அதில் சில கவிதைகள் நீ சொன்ன மாதிரி கவிதைகளை ஒரே கவிதை படிக்கிறேன். ஒரு கவிதையில் ஒரு பகுதி மட்டும் படிக்கிறேன். இதில் 70 கவிதைகள் இருக்குது. கவிஞனின் பார்வை முன்னே காண்பவை கலைகள் சிந்தும், குவிந்திடும் கருத்து கூட்டம், கூடிடும் மேக கூட்டம், அவிழ்ந்திடும் மெட்டில் ஏறி அழகினை அரசு செய்வான், புவியுளார் துன்பமாய புத்துணர் ஊட்டி நிற்பான். ஒரு கவிஞன் எழுதுறது கவிதை மட்டும் எழுதக்கூடாது, அதனால் சமுதாயத்துக்கு பயன்படணும். அப்படி தான் சமுதாயத்துக்கு நம்ம கவிதையை சொல்ல முடியும். சும்மா வெறும் வார்த்தைகளை வச்சு எழுதுறது கவிதை கிடையாது. வார்த்தைகள் பயன்படணும், அதாவது மக்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கும். அப்படி இந்த கவிதை. இப்படி இருக்கும் பொழுது பாண்டிச்சேரியில் பாரதியாருடைய நூற்றாண்டு விழா கொண்டாடினாங்க. அந்த பாரதியார் நூற்றாண்டு விழா நான் போயிட்டு அங்கே கவிதை அஞ்சலி செலுத்தினேன். அதுக்கு ஒரு கவிதை ஒன்று
அதுக்கு ஒரு பட்டயம் கொடுத்தாங்க. அதுதான் நான் வந்து ரிசீவ் பண்ண முதல் பட்டயம். அதுக்கப்புறமா சென்னையில் வந்து இருந்தப்போ இங்கே மயிலாடுதுறையிலிருந்து இந்த உத்தவபாளையத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறேன். அந்த உத்தவபாளையம் போன உடனே திரும்பி 2வது கவிதை உருவாயிடுச்சு எனக்கு. அப்போ என்ன இடையில வந்து இந்த கவிப்பேரசு வைரமுத்து அவருடைய ஒரு மீட்டிங்கில் என்னை கூப்பிட்டாங்க. நான் எனக்கு டைம்லன்னு சொன்னேன். ஆனால் கம்பல் பண்ணி கூப்பிட்டதுக்கப்புறம் நான் போய் தலைமையேற்றேன். அதில் வந்து சிறப்பாக நான் வந்து பேசுனது அவரே எழுதி ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அங்கே வந்து உட்கார்ந்து ஒரு நூல் எழுதினேன். அது வந்து பார்வை ஒரு பல்கலைக்கழகம். அதாவது எதை பார்க்குறோமோ அதை வச்சு ஒரு கவிதை, அப்படியே ஒரு நூல் எழுதினேன். அந்த நூலை வந்து அதையும் வந்து இவர் ஜஸ்டிஸ் மோகனே வந்து நான் என்னுடைய நூல்களுக்கெல்லாம் அவர் தான் வருவார். அவர் வந்து மதுரை ஆர்த்தி ஹோட்டலில் அந்த நூலை வெளியிட்டோம். அதை வெளியிட்டு போனதுக்கப்புறமா திரும்பி டைம் கிடைக்கல. நேரங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது நான் வந்து அதுக்கப்புறம் நெய்வேலி வர்றேன். உத்தவபாளையம் கோபிச்செட்டிப்பாளையம் போன உடனே அங்கே வந்து மகரந்த பயணம் ஒரு நூல் எழுதினேன். அதுவும் வந்து என்ன பார்க்குறோமோ அதுக்கு மகரந்த பயணம் எழுதினேன். இதெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கும் பொழுது நாமக்கல்லில் போஸ்டிங்ஸ் வருது. நாமக்கல்லில் வரும்பொழுது ஆஞ்சநேயர் அருளன்பா அப்படின்னு ஒரு கவிதையை எழுதுகிறேன். அது வந்து ஒரு தெய்வத்து சம்மந்தப்பட்டது. அந்த ஊரில் அந்த கோயில் பழைய மாதிரி இருந்துச்சு. நான் வந்து அந்த ஊருக்கு வந்ததே ஒரு அதிசயம். நான் அது வரைக்கும் 4 போஸ்டிங்ஸ் கேட்டது எந்த ஊர் நான் கேட்ட ஊர் கிடைக்கல. அந்த ஆண்டு வந்து நாமக்கல்லில் கேட்குறேன், நாமக்கல்லே கொடுக்குறாங்க. நாமக்கல் நான் வந்ததுக்கப்புறம் தான் அந்த கோயிலெல்லாம் கும்பாபிஷேகம் நடக்குது புதுசாக. அப்போ வந்து ஆஞ்சநேயர் அருளன்பா அப்படி ஒரு நூல் எழுதுகிறேன். அதை வந்து அகோபிலமோட ஜிஆர் சுவாமிகள் வெளியிட்டார். அவர் வெளியிடும்போது பிரேமா நந்தகுமாருங்கிற ஸ்ரீரங்கத்தில் இருக்காங்க, அந்த அம்மா தான் அதை ரிசீவ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பல ஊர்களுக்கு போனேன். போயிட்டு திரும்ப சென்னைக்கு வர்றேன். திரும்ப சென்னைக்கு வந்த உடனே இப்போ வந்து அதுக்கு முதலே எழுதி வச்சுருந்தேன் அதிசயமலர் நாவல். எனக்கு இந்த நாவல் எழுதணுங்கிறது ஒரு பெரிய ஆர்வம் இருந்துக்கிட்டு ரொம்ப நாளாக. அந்த கல்கி, சாண்டில்யன் இது மாதிரி நாடுகளை சின்ன வயசில் படித்ததால் எனக்கு எழுதும் நாவல் இருந்துச்சு. அதை வந்து ஒரு அதிசயமலர்னு ஒரு நாவல் எழுதினேன். அது வந்து ஒரு சமுதாய நாவல். அந்த நாவல் எழுதிட்டு அதை வந்து கோயம்புத்தூர் விஜயா பதிப்பதை கொடுத்துருந்தேன். அவங்க தான் வெளியிட்டாங்க. அதாவது ஆர்பிட்ரேஷன் ஒர்க் பண்ணும்போது நானி பல்கிவேலா சென்டரில் நெய்வேலிக்கு சார்பாக நான் வந்து கேஸ் நடத்தினேன். அப்போ வந்து 2 நாளாக பயங்கர மழையில் வந்து போகக்கூடாதுன்னு நான் இருந்தேன். அப்புறம் திருப்பி கூப்பிட்டாங்களே, அவங்களே வண்டி அனுப்பிச்சு கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொண்டு போனதுக்கப்புறமா மத்தியானம் 2 மணி ஆச்சு. மத்தியானம் 2-3 மணிக்கு மழை பயங்கரமாக அப்படியே ஏறிக்கிட்டே இருக்குது. ஏறினவுடனே நம்ம என்ன பண்ணுறது தெரிஞ்சு அப்புறம் வந்து வீட்டுக்கு போகலான்னு புறப்பட்டோம். அப்போ வந்து இன்னொருத்தருக்கு வண்டி இல்லாமல் அவர் ஆந்திரா மகிழ சபையில் தங்கியிருந்தார். அவருக்கு கொண்டே விட்டுட்டு போங்கன்னு சொன்னாங்க. நான் ஏற்றிக்கிட்டு புறப்பட்டால் வண்டியில் தண்ணியில் மிதக்கிற மாதிரி ஆச்சு. அதுலேருந்து புறப்பட்டு மவுண்ட் ரோடு போயிட்டு அங்கே அந்த இது தீநகர் சுத்திரம் மொழியை இடம் கட்டி பண்ணிக்கிட்டு ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு கடைசியாக போய் அந்த 3 மணிக்கு புறப்பட்டவன் கிட்டத்தட்ட 6 மணிக்கு மேலாச்சு கொண்டு அவரை அங்கே விட்டுட்டு திருப்பி நான் வந்து வர்றதுக்கு வழி தெரியாமல் தடுமாறி எங்கே போனாலும் தண்ணி. அசோக் பில்லர் பக்கம் வந்தோம்னா அங்கே தண்ணி. அப்புறம் இடம்லாம் தெரியல எனக்கு. எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. எங்கே போனால் இருட்டாயிடுச்சு. ஒன்றுமே வண்டியெல்லாம் கிடையாது. ஒரே அங்கங்கே நிற்கிது, வண்டிக்கு நிற்கிது, எல்லாம் இதான் நிற்கிது, இல்லை தண்ணியில் ஓடாமல் நிற்கிது. அப்படியே நான் கொஞ்சம் மெதுவாக அந்த வண்டி எடுத்தே வந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து எனக்கு சொல்லப்போனால் ஒரு இதில் மாட்டிக்கிற சிக்கலில் மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எப்படா திருப்பி அதுக்குள்ளே வீட்டில் வாங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க. நல்ல வேலை ஃபோன் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு. மவுண்ட் ரோடு வந்துட்டோம். மவுண்ட் ரோடு வரும்போது 9 எங்கே 3 மணிக்கு புறப்பட்டா 9 மணிக்கு மவுண்ட் ரோடு வர்றேன். மவுண்ட் ரோடு வந்துட்டு நம்ம சைதாப்பேட்டை பிரிட்ஜு வரும்போது எல்லா வண்டியும் நின்றுக்கிட்டு இருக்குது வரிசையாக. எனக்கு என்னன்னு இந்த வண்டி கிராஸ் பண்ணால் தான் நம்ம அந்த பக்கம் போனதாக அர்த்தம் அப்படின்னு நினைக்கிறேன். டிரைவருக்கு இதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னா அவருக்கு வந்து வீட்டில் வந்து தண்ணி வந்துருச்சுன்னு அவருக்கு ஃபோன் வந்துச்சு. அவர் பதறாரு. அப்புறம் அப்படியே கிராஸ் பண்ணி வண்டி போச்சு. நாங்கள் கிராஸ் பண்ணி வந்துட்டோம். வந்தவுடனே என்ன சொன்னேன், சரி என்னை வந்து ட்ரெயினுக்கு விட்டு நான் போயிடுறேன்ப்பா அப்படின்னு. அதுக்குள்ளே எங்கள் சன்னியில் ஒருத்தர் ஒர்க் பண்ணார். அவர் வந்து அப்போலோ ஒர்க் பண்ணுறாரு. அவர் வந்து ஃபோன் பண்ணி அங்கிள் நீங்கள் நேராக வந்துடுங்க, ட்ரெயின் சர்வீஸ்லாம் கட்டுனார். அப்புறம் அந்த டிரைவர் பாரு வழி இல்லாமல் கொண்டாந்து என்னை வந்து இங்கே விட்டுட்டு போனார். இங்கேயும் வந்து தாம்பரத்தில் வந்தேன்னா உடனே அதான் கிராஸ் பண்ணி ஆகணும். அந்த இடத்துல என்ன பள்ளத்தில் வந்துட்டேன், வேறு வழி கிடையாது. வீட்டில் வந்து பார்த்தா டிவி ஒர்க் பண்ணிச்சு. எங்கே பார்த்தாலும் தண்ணி, சைதாப்பேட்டை பிரிட்ஜ் தான் தண்ணி. அதுக்கு முதல்லையே ஒரு நூல் வெளியீட்டு விழாவுக்கு நான் வந்து சங்கீத லாட்ஜில் போனேன். அதுக்கு ஒரு உறவு வந்துச்சுல்ல, அந்த கடைசி நவம்பரில் வந்துச்சு.
அப்போ அந்த வெள்ளத்தையும் மாட்டிக்கிட்டு நைட்டு பூரா வந்துட்டு காலையில் 5 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். இந்த 2 வெள்ளம் பாதிப்பு எனக்கு அதிகமாக இருந்தால, சரி நம்ம இந்த சென்னை பற்றி ஒரு ஏதாவது கதை எழுதலாம்னு இருந்தேன். அப்போ தான் அந்த வெள்ளத்தாண்டம் காவியம் வந்து அமைச்சேன். இந்த வெள்ளத்தாண்ட காவியத்தில் வந்து நீங்கள் வந்து சென்னையினுடைய வெள்ளம் பற்றி பெரும்பாலான செய்தியெல்லாம் சொல்லியிருப்பேன். எங்கெங்கே என்ன நிகழ்ச்சி நடந்து சொல்லியிருப்பேன். ஒரு 6-7 ஃபேமிலி வந்து தண்ணீர் செத்து போட்டாங்க தெரில. அதில் வந்து இங்கே ஒருத்தர் பார்வதி நகரில் ஒருத்தர் தண்ணியில் போய் அவர் ஒய்ஃபு செத்து போச்சு. அது தண்ணியை பிடிச்சிக்கிட்டே 1 நாள் தொங்குறாரு. அதை ஃபேனை பிடிச்சே தொங்குறாரு அவர். அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் காலனியில் ஒரு கேர்னல் அவர் ஒய்ஃபு மாட்டிக்கிறாங்க. மற்றவங்க சொன்னால் கூட அந்த வீட்டை விட்டு அவர் போகல, அங்கேயே இருந்தார். திரும்பி தண்ணி ஏற அவர் வெளியே ட்ரை பண்ண ஒன்றும் வர முடியல, கதவு திறக்க முடியல. திரும்ப வந்து மேலே போயிட்டு அவரும் வந்து ஸ்டேஜுக்கு மேலே போய் அவர் பொண்ணு வந்து சிந்தாரிப்பட்டு அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணிருக்காரு. யாரும் இது காப்பாற்ற முடியல. கடைசியில் அவங்க 2 பேர் இறந்துட்டாங்க. இது மாதிரி நிறைய பேர் இறந்துட்டாங்க. இந்த சம்பவங்கள்லாம் எடுத்து வச்சு அந்த காலத்தில் அந்த 2ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்கு உள்ள பேப்பர்லாம் நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதனுடைய சரத்துக்களை வச்சுக்கிட்டு இந்த வெள்ளத்தாண்டம் மகாகவி எழுதினேன். இந்த புக்கை வந்து இதில் சிங்கப்பூர் நான் போனால் அங்கே வந்து சிங்கப்பூரில் என் டாக்டர் இருக்குது. அங்கே போனேன்னா அப்போ அங்கே இருக்கிற இலக்கிய அமைப்புகள்லாம் நான் வந்து கலந்துக்க அடிக்கடி. அங்கே வந்து இந்த புக்கை வெளியிடணுன்னு முயற்சி பண்ணி சிங்கப்பூர் எழுத்தாளர் கழகமும் அப்புறம் கவிமாலை 2 கலந்து இந்த நூலை வந்து அங்கே ஒருத்தர் வெளியிட்டாங்க. இங்கே வந்து ஜஸ்டிஸ் மோகன் தான் வெளியிட்டார். நம்ம இது இருக்குது பாரு, ராஜாரத்னம் கல்யாண மண்டபம் இருக்குல்ல, கலையரங்கம், அதை வெளியிட்டார். அதுக்கப்புறம் இதை விட்டாங்க. இந்த 2 நூல் ஏற்றி இதை வந்து திருப்பூர் தமிழ்ச்சங்கம் சிறந்த மகாகாவியம்னு சொல்லி விருது கொடுத்துருக்காங்க. இதுக்கு பாவேந்தர் பாரதிதாசனை மையப்படுத்தி நீங்கள் 3 நூல்கள் எழுதி வெளியிட்டிருக்கீங்க. பாவேந்தர் பாரதிதாசனை பற்றி எதனால எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு? அந்த நூல்களில் எதை பற்றி எழுதியிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் விளக்கமாக. இன்றைக்கு உள்ள தமிழ் கவிஞர் எல்லோரும் பாரதிதாசனை அடிப்படையாக கொண்டதை எழுத முடியும். அவர் ஒரு சிறந்த படைப்பாளி. அது மட்டுமல்ல, பாரதியாருடைய பெயரை தாங்கி வந்தவர். அவருடைய இயற்பெயர் கனக சுப்பிரமணியம். அவர் வந்து பாரதியார் இறந்த பிறகு பாரதிதாசன் என்று வைத்து கொண்டார். அதனால் அவருக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு இருந்துச்சு. இருந்தாலும் அவர் எதுக்கு கலங்கலை. அவரை பற்றி எழுதணுன்னாக்க இப்போ நான் வச்சுருந்த கடற்கரை கவியரங்கன்ற ஒரு அமைப்பு வந்து அவர் உருவாக்குனது. அதில் நான் வந்து உறுப்பினர் இருந்திருக்கேன். உறுப்பினர் கிட்ட 40 வருஷத்துக்கு மேலே அதில் வந்து நான் வெளியூர் போனால் கூட வரும்போது கவிதை பாடுவேன். அங்கே என்னாச்சுன்னா அந்த திருவள்ளுவர் சிலைக்கு பின்னாடி ஒரு 25-30 பேர் 40 பேர் உட்காந்துருப்போம். அவங்கவுங்க எழுதுகிற கவிதை படிப்போம். அதுதான் அந்த இடம். அதன் பேரில் அவருடைய நூல்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய நூலுடைய அடிப்படையில் தான் நான் எழுதுன்னு சொல்ல மொழிய நானாக எழுதுன்னு சொல்கிறதில்ல. நமக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடிப்படை இருக்கணும். அதாவது மரபு கவிதை எழுதுகிறவங்கலாம் பாரதிதாசனை பின்பற்றுவாங்க பெரும்பாலும். இப்போ மரபு கவிதை எழுதுறதில்ல, புது கவிதை எழுதுகிறாங்க. அந்த புது கவிதையில் தான் நான் வந்து காதல் பேசும் கடிதங்கள் ஒன்று எழுதியிருக்கேன். ஒரே ஒரு நூல் எழுதியிருக்கேன். அது வந்து புது கவிதை. அவர் வந்து மரபு கவிதை எழுதியிருக்கார். மரபு கவிதையில் என்னென்ன அத்தனையும் எழுதியிருக்கார். அவர் எழுதிய குறிஞ்சி திட்டு, புரட்சி காவியம், இதெல்லாம் நிறைய எழுதியிருக்கார். அவருடைய நூல்களை படித்தனுடைய அடிப்படையில் அவருடைய வாழ்க்கை வரலாறுன்னு எழுதுகிறேன். அவர் வாழ்க்கை வரலாறை முருகசுந்தரன் ஒருத்தர் தொகுத்தார். அவர் பாரதிதாசன்கிட்டே கேட்டு அந்த வாழ்க்கை வரலாறு எழுதினார். அதை வச்சு எழுதி அதனுடைய கருத்துக்களை தான் நான் வந்து காவியமாக கொடுத்துருக்குறேன். அவருடைய பாரதிதாசனுடைய நூல்களையும் சொல்லியிருக்கேன். அவர் எப்படி எழுதினார், என்ன செஞ்சார் அப்படி செஞ்சார். அவர் ஒரு திரைப்படத்துக்கு முயற்சி பண்ணி டிஆர் சுந்தரம் இருந்தார் இல்லைங்களா சேலத்தில், அந்த கம்பெனியில் அவர் ஒர்க் பண்ணியிருக்கார். அவர் வந்து அவருடைய திரைக்கதையை மாற்றிட்டாங்கிறதாக அவர் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டு அவருக்கு அன்னையில் 40 ரூபா கொடுத்ததை 40,000 கொடுத்ததை கிழிச்சு போட்டுட்டு வந்துட்டார். அன்னையில் அதாவது பாரதிதாசன் காலத்தில் 40,000 4 கோடி சமம் இருக்கும், தூக்கி போட்டு வந்துட்டார். அப்படிப்பட்ட ஒரு அதாவது வீரமிக்க கவிஞர், எடுத்த காரியத்தை முடிப்பார். அவர் எழுதிய நூல்கள் நூற்றுக்கணக்கான நூல் இருக்குது. அவர் வந்து பாண்டிச்சேரியில் படித்த கோல்டு மெடலிஸ்ட் ஃபஸ்ட்டு அவர் தான் எழுதினார். இள வயசுலேயே பட்டம் பெற்று செஞ்சார். பொதுவாக இப்போ நிறைய பேர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க. அதே நேரத்தில் நீங்கள் எழுதின அந்த உரை, திருக்குறளுக்கு எழுதின உரை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மாறுபட்டிருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். திருக்குறளுக்கு 500 பேருக்கு மேலே உரை எழுதியிருக்கிறாங்க. பேராசிரியர் முனைவர் இ. சுந்தரமூர்த்தி, துணைத் தலைவர் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம், மேனாள் துணைவேந்தர் தமிழ் பல்கலைக்கழகம். இவர் வந்து அணிந்துரை கொடுக்குறார். இந்த அணிந்துரை என்ன சொல்கிறாருன்னா, நீதிபதி புகழேந்தி அவர்களின் இப்பேருரை குறளுக்கு மற்ற உரைகளிலிருந்து வேறுபட்டு நின்று புதிய கோணத்தில் விளக்கம் தருவது பாராட்டுக்குரியது. இவர் உரை வேறு எது மாதிரியும் இல்லாமல் புது மாதிரியாக அமைந்த உரையெனில் அது மிகையாகாது. பொறையுடைமை அதிகாரத்தில் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தத்தலை. நிலம் வந்து என்ன செஞ்சாலும் நிலம் பொறுத்துக்குது.
என்ன செஞ்சாலும் நிலம் பொறுத்துக்குது. பள்ளம் தோண்டுறோம், என்ன தோண்டுறோம், அதாவது ஆழ்துளை கிணறு தோண்டுறோம், நவீன இயந்திரங்களை வச்சு தோண்டுறோம். ஆனால் எல்லாம் பொறுத்துக்குது. ஆனால் அதுவும் பொறுக்க முடியாமல் பூகம்பம் ஏற்படுது இல்லைங்களா? அதே போல் தமக்கு இகழ்வாரை பொறுத்தவரை என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கிறோம்ல, முடியாது. இதை இந்த காலத்தை ஏற்றுக்க முடியாது. இது என்னுடைய குரல். பொறுமைக்கு சின்னம் பூமியே. அப்படிப்பட்ட பூமியே அதன் அடியில் ஏற்படுகின்ற குமுறலால் வெடித்து பூகமாக வெளிப்படுகிறது. இந்த பூமிக்கு இணையானவள் பெண். பெண்ணாகிய தாயானவள் தன்னாலும் பொறுக்க முடியாமல் ஆர்ப்பரித்து எழுந்து தன் மகனாகிய மனோகரனை நோக்கி பொறுத்தது போயது பொங்கியெழும் மனோகரா என்று எடுத்து கூறுகின்றாள். இது மனோகரா திரைப்படத்தில் வருது. மனோகரன் திரைப்படத்தில் தாயாகிய கண்ணம்பாள் மனோகரனை சிவாஜி கணேசன் நோக்கி கூறுவதாக இக்காட்சி இந்த அளவு யோசனம் உயிர்ப்போடு உள்ளதை எல்லோரும் அறிவர். உள்ளத்தால் உள்ளலே தீதே பிறம்பொருளை கள்ளத்தார் கல்வினர். இது திருக்குறள் அது கரெக்டாக பேஸ் பண்ண மாதிரி மெக்காலே இந்த ஆங்கில வார்த்தையை போட்டிருக்காரு. அதுதான் பிறரது சொத்தை அவனுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக தெரிஞ்சுக்கிட்டார். பிறரது சொத்தை அவனுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக அவனிடம் அபகரிப்போம் என்ற மனத்தால் எண்ணுவதே குற்றமாகும். இது இந்திய சலனச்சீட்டு பிரிவு 378 காண விளக்கத்துக்கு ஏற்றாக உள்ளது. எப்படின்னா, whoever intending to take dishonestly any movable property out of the possession of any person without that person's consent moves that property in order to such taking is said to commit theft. எழுத்துப்பணி அப்படின்னு வரும்போது நீங்கள் நிறைய மரபு கவிதைகள் எழுதியிருக்கீங்க, அதே நேரத்தில் நிறைய கதைகள், சிறுகதைகள், இப்படி நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கீங்க. இதெல்லாம் தாண்டி நாவல்கள் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எப்படி வந்துச்சு? நீங்கள் எழுதுனதுலேயே உங்களுக்கு பிடிச்ச நாவல் அப்படின்னா என்ன, அதை பற்றி சொல்லுங்கய்யா. பிடித்த நாவல் ஒன்று சொல்ல முடியாது நான். ஏன்னா ஒரு மனிதனுக்கு அவருக்கு பிறக்கிற குழந்தைங்க எல்லாம் சொந்தம், எல்லாத்தையுமே உயிரை வச்சுருப்பான். அந்த வகையில் எல்லா நாவல்களும் எனக்கு பிடித்த மனைவி தான். இதில் சொல்ல போனாக்க முதல்ல நான் சொன்ன மாதிரி சாண்டினுடைய கதைகள், கல்கியினுடைய கதைகள், இதெல்லாம் அந்த காலத்து சின்ன வயசில் படிச்சிருக்கேன். அதனால் எனக்கு நாவல் எழுதணும் ஒரு ஆர்வம் இருந்தது. அதுக்கு வெறும் கவிதை மட்டும் எழுதிட்டு இருக்கோம், கவிதையை விட்டு நாவலுக்கும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாவல் எழுத ஆரம்பித்தேன். அப்படி எழுத நாவல் தான் முதல்ல அதிசயமலர்னு ஒரு நாவல். இந்த அதிசயமலருங்கிற நாவல்ங்கிறது ஒரு ஆசிரியரை பற்றியது. ஒரு ஆசிரியர் ஒரு பொண்ணை பற்றி படித்தவங்க, அவங்க லவ் பண்ணிக்கிட்டு போகிறாங்க, மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, திரும்ப கோவலங்க தான் ஏற்பட்டு போகுது. அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகி தற்கொலை பண்ணிக்க போகிற பொண்ணை ஒரு அம்மா, அதாவது சமூக சேவையை காப்பாற்றி அந்த பொண்ணுக்கு புது வாழ்வு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சட்டம் படித்து நம்ம இதே இத்தனைக்கு வந்துடுறாங்க. சட்டம் படித்து அவங்க நீதிபதியாக வர்றாங்க. அப்போ தன்னுடைய நண்பர் தோழியை பார்க்க போன ஊரில் ஆக்சிடெண்ட் ஆகி சீரியஸ் ஆகிடுறாங்க. திரும்பி அங்கேருந்து பொழைச்சி திருப்பி வந்தாங்கன்னா அந்த எடுத்து வளர்த்த அம்மா ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த சமூக பணியை தொடர்றதுக்கு ஆள் கிடையாது. அதனால் என்னாச்சுன்னா தன்னுடைய பதவியே ரிசைன் பண்ணிவிட்டு சமூக சேவையாக போயிடுறாங்க. இது ஒரு சமுதாய தாக்கம். இதில் பெண்களுக்கு, அதாவது டைவர்ஸு, வரதட்சணை கொடுமை, இது மாதிரி பல சுட்டி காட்டியிருக்கிறேன். அதே மாதிரி வைரநிலா ஒரு நாவல். இந்த வைரநிலாங்கிறதுல எய்ட்ஸு எப்படி பாதிக்குது, அதில் இம்மையாகினும் மறுமையாகினும் யானாகிய நின்கணவர் நீயாகிய நெஞ்சினர் போலே அப்படின்னு ஒரு அம்மோனாருடைய இலக்கிய பாடல் இருக்குது. அந்த பாடல் அடிப்படையில் தான் அந்த நூலை எழுதினேன். அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி, எந்த பிரிவு எடுத்தாலும் நான் உனக்கு தான், நீ எனக்கு தான், அப்படி இருக்கிறதுக்காக. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெண்ணு தரங்கட்டு போய் இதாகிடுது, எய்ட்ஸ் வந்துடுது. எய்ட்ஸ் அந்த பொண்ணு இறந்து போகுது. அந்த கதாநாயகன் அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக வழிமுறையெல்லாம் காப்பாற்றுறது எல்லாம் போகிறான். இப்போ இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, என்னுடைய ஒரு அனுபவம் இருக்குதுல்ல. நானும் எங்கள் மனைவி மக்களோட மைசூருக்கு போகிறோம். மைசூரில் போயிட்டு திப்பு சுல்தான் கோட்டையை பார்க்கலான்னு போகிறோம். அங்கே திப்பு சுல்தான் உடைகள் வாழெல்லாம் பார்த்தா எல்லாம் இருக்குது. எல்லாம் நம்ம இன்றைக்கி இருக்க மாதிரி இருக்குது, ட்ரெஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு வரும்பொழுது உடனே ஒரு கல் இருக்குது. அந்த இடத்த திப்பு சுல்தான் இறந்த இடம் அப்படின்னு இருக்காங்க. அங்கே ஒரு சிறை இருக்குது. அந்த சிறையை பூமிக்கு கீழே இருக்குது. அந்த சிறையில் 2 பக்கம் கல் இருக்குது. ஆங்கில கைதிகளை அந்த கல்லில் வச்சு அப்படியே கட்டிடுவார். அதுக்கப்புறம் வந்தோடனே நாங்கள் அந்த பறவை சரணாலை பார்க்க போகிறோம். அது காவேரி, அங்கே தண்ணி ஒரு பெரிய ஏரி மாதிரி இருக்குது, நடு ஒரு திட்டு மாதிரி இருக்குது. அந்த திட்டுக்கிட்ட போகும்போது அங்கே இதில் நிறைய முதலைகள் சாதாரணமாக கட்டை மாதிரி போயிட்டுருக்கும். நீங்கள் யாராவது போயிருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அந்த மைசூரில் அந்த இடத்த அதில் நாங்கள் படகுல போனோம். நான் இன்னொரு மேஜிஸ்ட்ரேட், அவங்க 2 ஃபேமிலி போனோம். அப்போ ஒரு பொண்ணு, அவங்களுடைய அப்பா அம்மா 2 பேரும் நாங்களும் வரலாம் ஏற்றுக்கிட்டோம். அந்த பொண்ணு என்ன போச்சுன்னா, ஒரு பாறையில் ஒரு முதல்ல வாயை படுத்துருக்குது.
அதில் வந்து அந்த நாவல் கேட்டிங்களே காட்சிகளை பல்லில் வந்து ஒரு மைனா வந்து கொத்திக்கிட்டு இருக்கு. நாங்கள் அப்படி போகும்போது அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் விடுங்க அந்த ஃபோட்டோ எடுத்துன்னு சொன்னிச்சு. அது நகர்த்தது தான் கீழே போய் பாறையில் போய் எங்கள் போட்டு பிடிச்சிக்கிடுச்சு. நகர மாட்டேங்குது. போட்டே நகரில் இறங்குனாக்க முதல்ல 4 பக்கம் எல்லா பக்கம் முதல்ல ஏறி நீங்கள் போன பார்த்தா தெரியும். அது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். முதல்ல ஏதாவது முதல்ல உணவாயிருவோம், யாரும் ஏற முடியல. அதனால் அப்படி நிற்கிறோம். ஒரு 10 நிமிஷம் ரொம்ப உயிர் பயம், மரண பயம் எல்லோரும் தெரிவிக்கும்போது அப்புறம் அந்த முதல்ல வந்து அது என்னாச்சு, அதே கொஞ்சம் கழிச்சு தண்ணியில் குதிச்சிச்சு. அந்த குதித்த உடனே அந்த அலையை அடித்த உடனே போட் ரிலீஸ் ஆகிடுச்சு. இது வந்து இது வந்து அந்த நாவல் எழுதியிருக்கேன். முதல் சாப்டரில் வைரலா முதல்ல முதல் சாப்டர் எழுதியிருப்பேன். நீங்கள் ஆன்மீகம் சார்ந்து ஒரு 5 மரபு கவிதைகள் எழுதியிருக்கீங்க. பொதுவாக ஆன்மீகம் அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த ஆன்மீகம் சார்ந்த நிகழ்வுகள் அவங்க வாழ்க்கையில் நடந்திருந்தால் தான் அதை எழுதுவாங்க. உங்களுக்கு எப்படி அந்த ஆன்மீகம் சார்ந்த மரபு கவிதைகள் எழுதணும் அப்படின்னு ஆர்வம் வந்துச்சு? அதை பற்றி சொல்லுங்கள். மரபு கவிதை எந்த காலத்தையும் நிற்கும். அதனுடைய அந்த 2 விதம், கவிஞனின் பார்வை முன்பே காண்பவை கலைகள் சிந்தப்படி வருது இல்லை, அது மாதிரி இது வரும். புது கவிதையில் அது மாதிரி வார்த்தைகள் தான் இருக்கும் மொழியை, அதை இழுத்து பிடிச்சி நிறுத்தணும் மனசில். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கஷ்டமாக இல்லை, அதாவது மரபு கவிதை எழுதுறதுக்கு உண்டான மரபு இலக்கணத்தை கற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு சோம்பேறித்தனம். அந்த மரபு இலக்கணம் கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க அந்த புது கவிதை கருத்தை வந்து மரபில் சேர்த்தாங்கன்னாக்க அது நல்லாயிருக்கும். அது மாதிரி சில கருத்துக்களை நான் வந்து என்னுடைய அந்த இதில் காதல் பேசும் கடிதங்கள்னு ஒன்று எழுதியிருக்கேன். அது மாதிரி மரபு கவிதை, அதாவது ஆன்மீகத்துக்கு எதிராக ஆன்மீகத்தில் நான் எழுதுறது பூரா வேண்டுதல்கள். அதில் வந்து இப்போ கண்டகியில் ஏற்ற சால கிராமத்தை கொண்டு வந்த சீர்பெரிய ஆஞ்சநேயா பெண்டு பிள்ளை எல்லோரும் பன்னாண்டு வாழ்ந்திடவே இன்னொருளை சொல்லாமல் வாரிடுவாய். இப்போ என்ன வச்சுருக்கேன், பிறையாக தான் வச்சுருக்கேன். என்னுடைய குழந்தை குட்டியாக நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு யார் சொல்கிற, லட்சமும் மயங்கி கிடைக்கும் பொழுது அவனுக்கு உயிர் கொடுக்கறதுக்காக இவர் ஆஞ்சநேயர் வந்து நேபாளத்தில் அந்த பக்கம் சால கிராமம் எடுத்து கொடுத்து போகிறார், மலை வருது. அந்த வரும்போது அந்த சால கிராமங்கிறது ஒரு கல் ஒன்று, அது வந்து நீங்கள் நிறைய இடங்களில் அந்த கல்லை பார்க்கலாம். அந்த கல் வந்து நீங்கள் வந்து இப்போது இங்கே ஒரு கோயில் இருக்குது, என்ன அந்த செட்டிமுனிங்கிற கோயிலில் அந்த கல்லால் இது போட்டிருக்காங்க. பெருமாளுக்கு மாலை போட்டிருப்பாங்க, கல்லாக போட்டு சின்ன கருப்பர் அந்த கல். அந்த கல்லை கொண்டு வச்சு நீ வச்சு அவன் கொண்டு வந்தவன் நீ வந்து என்னுடைய மனைவி மக்களை காப்பாற்று அப்படிங்கிறத ப்ரேயர் வச்சுருக்கேன். இது மாதிரி அந்த 50 கவிதை வந்து 50 ப்ரேயர் தான் இருக்கும் அதில். அதே மாதிரி தான் அருள்முருகன் திரும்பாவும் இருக்கேன். மரபு கவிதைங்கிறது அந்த இலக்கணம் கற்றுக்கணும். நம்ம இலக்கணம் அதுவும் வெண்பா வந்து ரொம்ப கடினமான இலக்கணம். அந்த வெண்பாவனுடைய இலக்கணம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா எழுத ஆரம்பிச்சுன்னா அது ஈஸியாக இருக்கும் எழுதுறதுக்கு. அதனால் நான் வெண்பாவில் அதை எழுத ஆரம்பித்தேன். இப்போ நீங்கள் நிறைய மரபு கவிதைகள் எழுதியிருக்கீங்க. இப்போ வரக்கூடிய கவிதைகளில் நிறைய பிறமொழி சொற்கள் இருக்குது. அதே நேரத்தில் தமிழே வந்துட்டு நம்ம கொச்சையாக பேசக்கூடிய தமிழ் சொற்கள் நிறைய இருக்குது. அதுலேயுமே எதுகை மூனை அப்படின்னு சேர்த்து சொல்கிறாங்க. அந்த மரபு கவிதைகளை தாண்டி இப்போ வரக்கூடிய புது கவிதைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் கவிதைகளாக நீங்கள் பார்க்குறீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். கவிதைகள்னால் எல்லாம் கவிதைகள் தான், மரபு புதுசு கிடையாது. கவிதைகள்னால் கவிதைகள் தான். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பிறமொழி கலந்து வர்றது எப்படி, நம்ம சொன்ன மாதிரி தாய்ப்பால் தான் கொடுக்க முடியும், அதை வந்து இன்னும் கலந்து கொடுக்க முடியாது. அது மாதிரி தாய்ங்கிறது தாய் தான், அது இன்னொரு செவிலி தான். அது மாதிரி தமிழ் சொல்ல பயன்படுத்துறது தான் சாதிப்புன்னா நமக்கு ஏற்பட இன்றைய காலகட்டத்தில் தமிழ் சொல் தான். நமக்கு கடினமான சொல்ல தேடணும் அவசியமே இல்லை. அகரானூறு புறநானூறு அந்த வார்த்தைகளை தேட வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்குள்ள தமிழ் சொல்ல போட்டாலே போதும். மரபு கவிதை தெரிஞ்சுக்கிட்டு புது கவிதை எழுதலாம். அப்போ என்ன செய்வாங்கன்னா அந்த புது கவிதைக்கு ஏற்ற மரபு கவிதைக்கு ஏற்ற மாதிரி புது கவிதை கூட போடுவாங்க. அதில் தமிழ் செய்யலாமா, தமிழை பிறமொழி கலக்கலாமான்னா கலக்கவே கூடாது. பிறமொழி நீ கலக்கிறது என்ன காரணம்னா நம்முடைய டிவி, நம்முடைய சினிமா, இதுதான் காரணம். அதை நம்ம கைத்தட்டி ஏற்றுறோம். அங்கே 2 தடவை நம்ம வந்து அதை நிராகரித்தோம்னாக்க அவங்க திருந்த மாட்டேங்கிறாங்க. திரும்ப வார்த்தைகள் சேர்த்துக்கிட்டு தமிழ் வார்த்தைக்கு பதிலாக ஆங்கில வார்த்தைகள் சேர்த்து, ஆங்கில வார்த்தை என்னென்ன வார்த்தையை கலந்து வருது. அதெல்லாம் இப்போ தமிழ் ஆர்வங்கிறது வேறு, வாழ்வுங்கிறது வேறு. ஆர்வங்கிறது நான் என் தாயை அரவணைச்சிக்கலாம், எங்கள் வீட்டில் என் பிள்ளை வச்சுக்கலாம். ஆனால் அதுக்குன்னு பிறவங்கள்லாம் விட்டுறக்கூடாது இல்லை, அதை பாதுகாக்கணும். இலக்கியங்களில் இலக்கியத்தனம் இருக்கணும். இலக்கியத்துக்கு வேண்டியது என்ன ஆச்சுன்னா முதல்ல உண்மைத்தன்மை, வாழ்வியல் கூடுதல் எடுத்துக்கணும். வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கணும். அந்த வாழ்க்கைக்கு தேவையானது புனைவு சேர்க்கிறது தான் கவிஞனுடைய வேலை, எழுத்தாளனுடைய வேலை. என்ன புனைவு, நடைமுறை சம்பவங்களை ஏற்றக்கூடிய இருக்கணும். ஏற்கக்கூடாமல் பெண்ணை இப்போ வச்சுக்கிட்டு ஒரு பெண்ணை பார்த்துட்டு இது வந்து இது கோகினூர் வைரமானா அது புனைவு கரைக்குது.
செங்கல்ல மாதிரி சொன்னால் புரியுதா உங்களுக்கு? அந்த புனைவு சேர்க்கணும், அதுக்கு ஏற்ற பொருத்தம் வரணும். இந்த பெண்ணை பார்த்து அது வந்து கோகினர் வேறு மாதிரி இருந்துச்சு, ரோஜாப்பூ மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற புனைவு நல்லா இருக்கணும். அதை போய் கள்ளி மலர் மாதிரி இருந்துச்சு, கருவணை மாதிரி இருந்துச்சுன்னா அது புனைவாக இருக்காது. அதனால் கவிஞனோ அல்லது எழுத்தாளனோ சிறந்த வார்த்தைகளை, அதாவது வளமான வார்த்தைகள் சொல்கிறேன், வளமான சொற்கள் இருக்கணும். சொற்புதியது வளம் புதியது அப்படின்னு எழுதியிருக்காரு பாரதியார். சொல்லும் இருக்கணும், வளமும் இருக்கணும். நல்ல எல்லாம் எடுத்து போட்டது சுவையான சொற்புதியது வளம் புதியது மரபு கவிதை, நற்கவிதை அப்படி வச்சுருக்கார். அது மாதிரி வளம் புது புது சொற்களை கண்டுக்கணும். அந்த புது சொல்லுக்கு நம்ம வந்து புது கருத்தை கொடுக்கணும். அதனால் பிற மொழி இருக்கணும், இருக்கிற மொழியில் நம்ம மொழியில் புது கருத்தை கொடுக்கணும், வேற ஒரு மொழியை போய் எடுத்துக்கிட்டு கூடாது. அதனால் பிற மொழி கலந்து வருவது அது சிறந்த கவிதையை எடுத்துக்கொள்ள முடியாது. அது கவிதைன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் படிக்க தெரிஞ்சுக்கணும். ஆனால் எல்லா தமிழர்களும் தமிழ் உணர்வோடு இருக்கணும். அதுனா மற்றவங்கள இருக்கணும். ஒவ்வொரு தாய்மொழியும், இப்போ தமிழ்காரங்க தமிழ் உணர்வு இருக்கணும், கன்னடக்காரன் கன்னடம் இருக்கணும், தெலுங்குகாரன் தெலுங்கு உணர்வு, அந்தந்த உணர்வு இருக்கணும். ஆனால் அதனால் பிற மொழியை உதாசீனப்படுத்தக்கூடாது. ஆங்கிலம் படித்தா ஆங்கிலக்காரன் சொல்ல அவசியம் இல்லை. ஆங்கிலங்கிறது நமக்கு வாழ்வியலுக்கு ஒரு மொழி, அவ்வளோதான். இவ்வளோ நேரம் தமிழை பற்றியும் நீங்கள் எழுதின கவிதைகள், கதைகள் அப்படின்னு எல்லா விஷயங்களை பற்றியும் விரிவாகவும் விளக்கமாகவும் எங்களுக்காக சொன்னதுக்கு நன்றி ஐயா. தமிழை பற்றி சொல்கிறதுக்கு டைம் போதவில்லை, நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு மக்கள் டிவிக்கும் உங்களுக்கும் நன்றி.